Hi children, it's me Divya Miss. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 4th standard இங்கிலீஷில் term 1 ஃபஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி term 1 புக்கில் என்னென்ன லெசன்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசன் இஸ் a world with robots. a world with robots அந்த லெசன் இருக்குது. இதில் ரோபோட்ஸ் பற்றி இருக்கும். செகண்ட் ஒன் மை ஹாபீஸ். ஸோ மை ஹாபீஸில் என்னென்ன மாதிரியான ஹாபீஸ் பசங்க யூஸ் பண்ணுறாங்க, அவங்க லெஷர் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகங்க மை ஹாபீஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் டைம் ஃபார் ஜேர்னி. ஸோ ஒரு ஜேர்னி டைமில் என்னென்ன மாதிரியெல்லாம் ஜேர்னிஸ் இருக்குது, அங்கே போய் அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் டைம் ஃபார் ஜேர்னி லெசன் இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா அ வேர்ல்ட் வித் ரோபோட்ஸ். இதில் ஃபுல்லாமே நம்ம ரோபோட்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்னென்னலாம் பண்ணும், நமக்கு எப்படிலாம் நம்ம ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லெசனுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லெசன் பாருங்கள், அ வேர்ல்ட் வித் ரோபோட்ஸ். ஸோ வேர்ல்ட் ரோபோட்ஸோட எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். ஹாய், ஐ எம் நிலா. ஐ எம் மேக்கிங் ரோபோட்ஸ், டூ யூ. ஸோ ஐ எம் மேக்கிங் ரோபோட்ஸ், டூ யூன்னு கேட்குறான். நிலா, ஐ லைக் மேக்கிங் ரோபோட்ஸ், டூ யூ. ஸோ நான் ஷீஸ் நிலா, இந்த கேர்ள் தான் நிலா. அவளுக்கு ரோபோட்ஸ் மேக்கிங் ரொம்ப பிடிக்குமா. ஸோ ரோபோட்ஸ்னால் ஃபஸ்ட்டு என்னென்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் நிறைய மூவிஸில் கூட பார்த்துருக்கலாம். எந்திரன் ரஜினி மூவியில் கூட பார்த்துருக்கலாம். ஸோ அதில் ரோபோட்ஸ் என்னென்னலாம் பண்ணும், நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பண்ணும் அதில். ஸோ அதுதான் ரோபோட்ஸ். அதில் சிட்டி இருக்கும்ல, அந்த ரோபோட் மாதிரி இவளுக்கும் ரோபோட் செய்ய ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறான். மை லிட்டில் பிக்ஷனரி. ஸோ மை லிட்டில் பிக்ஷனரிங்கிறது பிக்சர் இருக்குது, அதோட ஒரு வேர்டுக்கு மீனிங் இருக்குது. ஸோ டிக்ஷனரி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பிக்சர் ப்ளஸ் டிக்ஷனரி பிக்ஷனரி அப்படின்னு சொல்கிறாங்க. மை லிட்டில் பிக்ஷனரினா இங்கே ஃபியூ வேர்ட்ஸ் கொடுத்து அதுக்கு மீனிங் கொடுத்துருப்பாங்க. அதுதான் மை லிட்டில் பிக்ஷனரின்னு சொல்லியிருக்காங்க. லேசி. ஃபர்ஸ்ட் வேர்டு இஸ் லேசி. நாட் ரெடி டு டூ எனி ஒர்க். ஸோ நாட் ரெடி டு டூ எனி ஒர்க். இந்த பாய் பாருங்கள், அவங்க அம்மா அப்பா எதை சொல்லிகிட்ருக்காங்க, பட் எதுவுமே பண்ணாமல் படுத்திருக்கான். ஸோ லேசியாக இருக்கிறது, ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கிறது, எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக இருக்கிறது லேசி. நெக்ஸ்ட்டு சாக். சாக் ரேஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா, சாக்கு ரேஸ் அந்த மாதிரி. அ லார்ஜ் பேக் யூஸ்டு ஃபார் ஸ்டோரிங் அண்ட் கேரியிங் குட்ஸ். ஸோ நிறைய திங்ஸ் இருந்துச்சுன்னா அதை அந்த சாக்கில் போட்டு எடுத்துகிட்டு வர்றதுக்கு அதை யூஸ் பண்ணுவாங்க. தட் இஸ் சாக். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ரேக்கு. a stand to keep things. எல்லார் வீட்லேயுமே ரேக் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதில் a stand to keep things, திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது, தட் இஸ் ரேக். ஹியூமனாய்டு. சம்திங் தட் லுக்ஸ் லைக் அ ஹியூமன். ஸோ ஆக்சுவலி அதுவும் ரோபோட் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ஹியூமன் மாதிரி இருக்கும். அது ஹியூமனாய்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா, சிட்டி ரோபோ மாதிரி தான், அது பார்க்க ஹியூமன் மாதிரி தானே இருக்கும். ஸோ தட் இஸ் ஹியூமனாய்டு. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போ. எக்ஸ்போன்னு எக்ஸிபிஷன் தான், ஷார்ட்டாக எக்ஸ்போன்னு சொல்லியிருக்காங்க. அ லார்ஜ் இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன். ஸோ இன்டர்நேஷ்னலில் எல்லாருமே வர்றது, வேர்ல்டு லெவலில் எல்லாருமே பார்க்குறது. ஸோ அதை தான் எக்ஸ்போ, இன்டர்நேஷ்னல் எக்ஸிபிஷன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம டோட்டலாக 5 வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம். First one lazy, not ready to do any work. Next one sack, a large bag used for storing and carrying goods. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக மெமரி பண்ணியே ஆகணும். rack, a stand to keep things. humanoid, something that looks like a human. எக்ஸ்போ, a large international எக்ஸிபிஷன். ஸோ கண்காட்சின்னு சொல்லுவோம்ல, அதுதான் எக்ஸ்போ. இப்போ தான் நம்ம லெசனுக்குள்ளே வர போகிறோம். லெட் அஸ் லேர்ன். த லெசன் நேம் இஸ் ட்ரிக் ரோபோட். ட்ரிக்குங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டாக, ஒரு மேஜிக் மாதிரி ஈஸியாக பண்ணுறது தான் ட்ரிக் ரோபோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, லெட் அஸ் லேர்ன் த ட்ரிக் ரோபோட். ஸோ இந்த ட்ரிக் ரோபோட் லெசன் பார்க்கலாம். விக்கி வாஸ் அ லேசி பாய். ஸோ இந்த லெசனில் இருக்கிற அந்த பாய் நேம் விக்கி. அவன் வெரி வெரி லேசி சொல்லியிருக்கோம், நாட் ரெடி டு டூ எனி ஒர்க். ஸோ அவன் ரொம்ப லேசியாக இருப்பான். ஹி நெவர் டிட் ஹிஸ் ஹோம் ஒர்க் ஆன் டைம். ஹோம் ஒர்க் கூட ஆன் டைமில் பண்ண மாட்டான், அவ்வளோ லேசி பாய்.
he never kept his things back in the right place. ஸோ ஒரு இடத்துல அவங்க அம்மா திங்ஸ் வச்சுருந்தாங்க, ஆனால் அதை எடுப்பான், ஆனால் எடுத்துகிட்டு இந்த ரைட் பிளேஸில் திரும்ப அதை ஸ்டோர் பண்ண மாட்டான். he pleaded his father to buy him a robot to do his work. ஸோ அவங்க அப்பா கிட்ட ப்ளீஸ் பண்ணி, ப்ளீடர்னா ப்ளீஸ் பண்ணி என்ன கேட்குறான், buy him a robot, ஒரு ரோபோட் வாங்குகிறான் ஃபார் டு டூ ஹிஸ் ஒர்க். எதுக்காகனா அவனோட ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ரோபோட் கேட்குறான். விக்கிஸ் ஃபாதர் வாண்டட் ஹிம் டு பிகம் அன் ஆக்டிவ் பாய். ஸோ விக்கிஸ் ஃபாதர் என்ன நினைக்கிறாரு, விக்கியை ஒரு ஆக்டிவ் பாய்னா சுறுசுறுப்பாக நல்ல வேலையெல்லாம் பார்க்குற பாய் மாதிரி ஆக்கணும். ஸோ அவனை அந்த மாதிரி ஆக்கணும்னு அவங்க அப்பா விக்கிஸ் ஃபாதர் நினைக்கிறார். ஸோ ஹீ பாட் ஹிம் அ ட்ரிக் ரோபோட். ஸோ அவன் கேட்டது ரோபோட், இவர் வாங்கி கொடுத்தது ஒரு ட்ரிக் ரோபோட். விக்கி டிட் நாட் நோ தட் இட் வாஸ் அ ட்ரிக் ரோபோட். ஸோ அவனுக்கு தெரியாது ஒரு ட்ரிக் ரோபோட்டுன்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். இப்போ பேசிக்காக ரோபோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னாலுமே அதை செய்யும், நமக்கு தேவையான வேலையெல்லாம் செஞ்சு கொடுக்கும். ஸோ தட் இஸ் ரோபோட். இப்போ இங்கே ட்ரிக் ரோபோட்டுன்றது ஒரு டிஃபிகல்ட்டான ரோபோட் தான். அது என்னென்ன பண்ணுதுன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஹீ வாஸ் கிளாட் டு ஹாவ் அ ரோபோட் டு டூ ஆல் ஹிஸ். ஸோ அவனுக்கு வெரி வெரி ஹாப்பி. விக்கிக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. எதுக்காகனா நமக்கு ரோபோட் கிடச்சிருச்சு. ஸோ நம்ம வேலை எல்லாத்தையுமே இனிமேல் இந்த ரோபோட் பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஸோ பாருங்கள், இதுதான் விக்கி, இது லேசி பாய், இது அவனோட டேட். ஸோ ரோபோட் வாங்கியாச்சு, இங்கே நிற்கிது பாருங்கள், இது அந்த ரோபோட் வாங்கியாச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். விக்கி, ஐ ஹேவ் பாட் அ ரோபோட். ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு, உனக்கு நான் ரோபோட் வாங்கிட்டேன். திஸ் இன்டெலிஜென்ட் ரோபோட் will do all your work, enjoy. ஸோ என்ன சொல்கிறது, திஸ் இஸ் இன்டெலிஜென்ட் ரோபோட். ஸோ இந்த ரோபோட் உன்னோட ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணும். ஸோ நீ என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிடுறார். விக்கி, ஐ ஹாவ் பாட் யூ அ ரோபோட். திஸ் இன்டெலிஜென்ட் ரோபோட் வில் டூ ஆல் யோர் ஒர்க், என்ஜாய். விக்கி இஸ் எக்ஸைட்டட் டு டெஸ்ட் ஹிஸ் நியூ ரோபோட். ஸோ என்ன பண்ணுறான், ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். இந்த ரோபோட்டை எப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எக்ஸைட்டடாக இருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் என்ன சொல்கிறான் பாருங்கள். ஐ எம் ஹங்க்ரி. ஸோ எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. குக் சம் சாலட் ஃபார் மீ. ஸோ சாலடுங்கிறது இட்ஸ் மேபி ஃப்ரூட் சாலட் ஆர் வெஜிடபிள் சாலட். ஃப்ரூட் சாலட்னால் நிறைய ஃப்ரூட்ஸை கட் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி ஹனி கலந்து கொடுக்குறது, அதுதான் ஃப்ரூட் சாலட். வெஜிடபிள்லாம் நிறைய கட் பண்ணி ஹனி கலந்து பெப்பர் போட்டுக்கலாம், அந்த மாதிரி போட்டு இருக்கிறது தான் சாலட்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ஒரு சாலட் பண்ணி கொடு அப்படின்னு கேட்குறான் விக்கி ரோபோட். அதுக்கு இந்த ட்ரிக் ரோபோட் என்ன பதில் சொல்லுது, ரிப்ளை பார்க்கலாம். ஐ do not eat salad. ஸோ நான் சாலட் சாப்பிட மாட்டேன். ஸோ ஐ cannot மேக் த சாலட். நான் சாப்பிட மாட்டேன் சாலட், அதனால என்னால் சாலட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுது இந்த ட்ரிக் ரோபோட். பாருங்கள், அவன் எவ்வளோ லேசியாக படுத்துட்டு ரோபோட் சொல்கிறான், ரோபோட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுது. அதுக்கு விக்கி என்ன சொல்கிறான், வாட், யூ ஆர் அ ரோபோட், யூ கேனாட் ரெஃப்யூஸ் மீ, க்ளீன் மை ரூம் நான். ஸோ நீ ஒரு ரோபோட், அதனால் நான் சொல்கிறது ரிஜெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ யூ கேன் க்ளீன் மை ரூம், என்னோடய ரூமை இப்போவே க்ளீன் பண்ணு. பாருங்கள், ஒரு ப்ரூம் ஸ்டிக்கை எடுத்து ரோபோட் கையில் கொடுக்குறான். Do you want me to strain my back? I can't do that. என்னோட பேக்குங்கிறது பின்னாடி இதெல்லாம் நீ வளைக்கலான்னு பார்க்குறியா, அது முடியாது, நான் ஸ்ட்ரெயின் பண்ண மாட்டேன். ஸோ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிடுது. ஸோ எது சொன்னாலுமே பண்ண மாட்டேன்னு சொல்லுது. விக்கி, ரியலி ஐ கேனாட் பிலீவ் திஸ். என்னால் நம்பவே முடியல. அட்லீஸ்ட் சார்ஜ் மை ஃபோன். சாப்பாடு கேட்டேன் பண்ணி தரல, ரூமை க்ளீன் பண்ண சொன்னேன் பண்ணலை. ஸோ அட்லீஸ்ட் என்னோடய ஃபோனுக்காவது சார்ஜ் பண்ணு, அட்லீஸ்ட் சார்ஜ் மை ஃபோன் அப்படின்னு சொல்கிறான். விக்கி கேட்குறான், ஒய் டோன்ட் யூ டூ தட் யுவர் செல்ஃப். நீயே பண்ண மாட்டியா? ஐ மஸ்ட் மேக் சம் கால்ஸ். எனக்கு சம் கால்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நான் பண்ண மாட்டேன். யூ கேன் டூ யோர் ஒர்க் அப்படின்னு சொல்லி முடிச்சிருது. சொல்லியிருப்பாருங்க, ரோபோட் எப்படி படுத்துருக்கு, அது நல்லா லேசியாக படுத்துருச்சு. இவன் அதுகிட்ட ப்ளீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஓகே, நெக்ஸ்ட். ஐ ஹாவ் அ ஹெட்டேக் நவ்,
கெட் மீ a cup of hot tea. ஸோ விக்கிக்கு வந்து ஹெட்டேக் வந்துச்சு, தலைவலிக்குது. ஸோ எனக்கு காஃபியாவது ஒரு ஹாட் டீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ரோபோட் என்ன ரிப்ளை பண்ணுது, மை பேட்ரி இஸ் ட்ரைனிங் பை லிசனிங் டு யூ, ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்ரி. ஸோ என்னோடய பேட்ரி நீ சொன்னதை கேட்டு கேட்டு டயர்டாகிடுச்சு, ரொம்ப லோவாகிடுச்சு, ஃபஸ்ட்டு எனக்கு நீ சார்ஜ் போட்டு விடுன்னு சொல்லி இவனை அது வேலை வாங்குது. விக்கி ரிப்ளை பண்ணுறான், ஐம் டயர்ட் ஆஃப் யூ, ப்ளே மீ அ ப்ளசன்ட் சாங், ஐ வாண்ட் டு ரிலாக்ஸ். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, கொஞ்சம் ப்ளசன்ட் சாங், நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கிற சாங் வந்து எனக்கு ப்ளே பண்ணு, நான் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். தட்ஸ் அ கிரேட் ஐடியா, why don't you play me one. ஸோ நல்ல ஐடியா தான், ஆனால் நீ என்ன பண்ண, நீ எனக்கு சாங் போட்டு விடுன்னு ரோபோட் வந்து விக்கியே மறுபடியும் வேலை வாங்குது. பாருங்கள் எப்படி படுத்துருக்குன்னு, அவன் மேலே உட்காந்துருக்கான், இது கீழே படுத்துருக்கு. ஸோ திங்க், do you think it is a good robot? Do you think it is a good robot? ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது குட் ரோபோட்னு நினைக்கிறீங்களா? பாருங்க ரொம்ப கோவமாயிட்டான். Oh no, Dad, please sell this robot. It is totally useless. Oh Dad, please sell this robot. It is totally useless. ஸோ என்ன சொல்கிறான் அப்பா, டேட் இதை வந்து செல் பண்ணிடுங்க, விற்றுருங்க, இது வந்து ரொம்ப யூஸ்லெஸ், ஒன்றுக்குமே ஆகலை, இது வந்து திரும்ப திரும்ப என்னைய தான் வேலை வாங்குதுன்னு சொல்லி இதை நீங்கள் வந்து செல் பண்ணிடுங்க அப்படின்ட்டான். எஸ், திஸ் டைம் ப்ளீஸ் செல் மீ டு அன் ஆக்டிவ் மாஸ்டர், ஐ டோன்ட் வாண்ட் டு ஒர்க் ஃபார் லேசி பீப்புள். ஸோ எல்லாம் சொல்கிறது எனக்கு ஓகே தான், அந்த டைம் அது என்னை ஒரு ஆக்டிவ் மாஸ்டர்னு வேலை செய்கிறவங்களுக்கு என்னை விற்றுருங்க, ஏன்னா எனக்கு ஒரு லேசி பாய்கிட்ட ஒர்க் பண்ண பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இந்த ரோபோட் மறுபடியும் அவனை இது பண்ணுது. ரியலி இஸ் தட் why you did not help me? ஏன் வந்து நீ எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்ற அப்படின்னு கேட்குது. சரியா? No more robots for me. I will do all the work myself. ஸோ எனக்கு வந்து ரோபோட்டே இனிமேல் வேணாம், நான் என்ன பண்ணிடுறேன், என் வேலையை நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லி ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவன் ரோபோட்டை வந்து செல் பண்ணிட்டாங்க. அவன் வந்து இந்த ரோபோட் என்ன பண்ணாலும் நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேது, அப்பா கிட்ட சொல்லி இதை செல் பண்ண சொல்லலான்னு அதை செல் பண்ணியாச்சு. இப்போ வந்து விக்கி அவனோட ஒர்க்கை அவனே பார்த்துக்கிறான். ஸோ இந்த லெசன்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, உங்களோட ஒர்க்கெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். ரூம் க்ளீன் பண்ணுறது, ஒரு ரைட் பண்ணுறதுக்கு, ஹோம் ஒர்க் ரைட் பண்ணுறதுக்கு நோட் புக் அதை எடுத்துத்தான்னு சொல்லக்கூடாது. எல்லாமே நீங்களே எடுத்து உங்களோட வேலையை நீங்களே பார்த்துக்கணும். யூ ஹாவ் டு டூ யுவர் ஒர்க் யுவர் செல்ஃப். அந்த தான் இந்த லெசன்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ க்ளாசரியில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ப்ளீட், ரெக்வெஸ்ட், ரெஃப்யூஸ், டிஸ்அக்ரி ஆர் ரிஜெக்ட். ஓகேவா? ப்ளீடுங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறது, ரெஃப்யூஸ்ன்றது ரெஃப்யூஸ் பண்ணுச்சு இல்லையா, அவன் சொல்கிற எல்லா வேலையுமே ரெஃப்யூஸ் பண்ணுச்சு ரோபோட். ஸோ டிஸ்அக்ரி ஆர் ரிஜெக்ட் பண்ணுறது. ப்ளசன்னா ஹாப்பி, ப்ளசன்ட் சாங் கேட்டுச்சு, ஏதாவது ஹாப்பியாக சாங் ப்ளே பண்ணணும். ஸோ அதுதான் இது. ஸோ லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். விக்கி வாண்ட் அ டேஷ் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். ரோபோட் தான் கேட்டான் டு டூ ஆல் ஹிஸ் ஒர்க். Vicky's father bought a trick robot. Vicky decided to sell the robot at the end. Fourth one, robot asked Vicky to sell him an active master. ஸோ கடைசியில் என்ன சொன்னிச்சு, என்னை ஒரு ஆக்டிவ் மாஸ்டர்கிட்ட செல் பண்ணிருங்கன்னு சொல்லிச்சு இல்லையா. ஸோ ஆக்டிவ் மாஸ்டர். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். Read the statement and write true or false. Vicky pleaded his father to buy a robot. True. கேட்டான். எஸ் இல்லையா, விக்கி வந்து ஃபாதர் கிட்ட ரோபோட் கேட்டான். விக்கி வாஸ் an active boy always. ஃபால்ஸ். அவன் வந்து ரொம்ப ரொம்ப லேசியான பாய். ஃபால்ஸ். The robot did not obey his master. True. ஒபே பண்ணவே இல்லை. ஒபேங்கிறது கீழ்ப்படிந்து நடக்கிறது. ஸோ அது வந்து எப்பயுமே அவனுக்கு ஒபே பண்ணலை. Vicky's father decided to change his
சன்ஸ் கேரக்டர் ட்ரூ. ஸோ விக்கி ஃபாதர் வந்து விக்கியோட கேரக்டர் சேஞ்ச் பண்ண நினச்சாங்க. ஸோ ஓன்லி ஹீ பாட் அ ட்ரிக் ரோபோட். ஸோ தட் ஆன்சர் இஸ் ட்ரூ. இதை நீங்கள் அப்படியே பார்த்து நோட்டில் ரைட் பண்ணணும். ஆன்சரை வந்து சைடில் ரைட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே ஆன்சர் த கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆன்சர் த கொஷினுக்கு ஆன்சரை நான் பின்னாடி இந்த வீடியோ லாஸ்ட்டில் ரைட் பண்ணி அட்டாச் பண்ணுறேன். இதுக்குள்ள ஆன்சர்ஸ் மட்டும். ஆன்சர் த ஃபாலோயிங் பேஜ் நம்பர் 81 அண்ட் 82 இருக்குது. இதுக்கு முன்னும் நான் அட்டாச் பண்ணுறேன். மேட்ச் த கேரக்டர். ஐ வில் டூ ஆல் த ஒர்க் மை செல்ஃப். ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்ரி. இங்கே 3 கொடுத்துருக்காங்க. ஐ ஹாவ் பாட் யுவர் ரோபோட். ஸோ ஐ வில் டூ ஆல் த ஒர்க் மை செல்ஃப்னு கடைசியில் சொன்னது விக்கி இல்லையா, விக்கி தான் லாஸ்ட்டாக சொன்னால். ஸோ இப்படி மேட்ச் பண்ணுங்கள். உங்கள் புக்கில் இதெல்லாம் மேட்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்டரின்னு சொன்னது ரோபோட். ஐ ஹாவ் பாட் யுவர் ரோபோட்னு சொன்னது விக்கிஸ் ஃபாதர். ஓகேவா? ஸோ இது இந்த மாதிரி மேட்ச் பண்ணுங்கள். ஐ வில் டூ ஆல் த ஒர்க் விக்கி. ஃபர்ஸ்ட் யூ சார்ஜ் மை பேட்டரி ரோபோட். ஐ ஹாவ் பாட் யுவர் ரோபோட் ஃபாதர். ஸோ நேம் த கேரக்டர் ஆர் ஸ்பீக்கர். ஸோ இங்கே நீங்கள் ரைட் பண்ணணும். மேம் ரைட் பண்ணி காட்டுறேன், அதே மாதிரி நீங்களும் ரைட் பண்ணுங்கள். The robot will do all your work. ஃபாதர் சொன்னார் இல்லையா, ஃபாதர் தான் சொன்னார். இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் ரைட் பண்ணுங்கள். ஃபாதர். why don't you do that yourself? ரோபோட் சொல்லுச்சு, ஏன் நீ உன்னோட வேலையை நீயே பண்ணக்கூடாது? ரோபோட். you want me to strain my back. ரோபோட் தான் சொல்லுச்சு, you want me to strain my back. play me a pleasant song விக்கி. ஸோ இந்த மாதிரி பாக்ஸ்க்குள்ளே யூ ஹாவ் டு ரைட் த ஆன்சர் ஹியர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரைட் பண்ணுங்கள். புக்கில் இதெல்லாம் ரைட் பண்ணிக்கோங்க. கொஷின் ஆன்சர், அப்புறம் அந்த சூஸ் த கரெக்ட் ஆன்சர், அந்த க்ளாசரி மட்டும் நோட் புக்கில் காப்பி பண்ணுங்கள். லெசன் நேம் போட்டு காப்பி பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 82 வரைக்கும் இன்றைக்கி முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் 83லேருந்து பார்க்கலாம். இது சிங்குலர் ப்ளூரல் கிராமர் பார்ட் இருக்குது. ஸோ இது வரைக்கும் சொன்னதை எல்லாத்தையுமே நோட்டில் ரைட் பண்ணுங்கள். கிளாஸை நல்லா லிசன் பண்ணுங்கள். ஓகேவா சில்ட்ரன்? தேங்க்யூ.